அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தையை இழந்து சகோதரரையும் பிரிந்த நாம் இந்த ஈமச் சடங்கையாவது நல்ல முறையில் செய்வோம் என்று பரதன் சத்துருக்கனிடம் கூறுதல். பாடல் எண் 979. எம் விதியால் உடன் பிறந்தோர் இருவரையும் நாம் பிரிந்தோம், நம்புவதற்கும் இயலவில்லை நல்ல தந்தையும் இழந்தோம், செம்மையால் வான் சிவக்கும் அந்த செயல் சிறப்பும் இன்றியுள்ளோம், எம் முதலாம் நற்பணியாய் இப்பணியாம் நன்மை செய்வோம். இதுவே 979வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எம் விதியால் உடன் பிறந்தோர் இருவரையும் நாம் பிரிந்தோம் என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்புமிக்க தம்பியே, நம்முடைய தீவிதியானது நமக்கு செய்த துன்பத்தால் பெருங்கொடுமையால் நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களாகிய ராமனையும் இலக்குவனையும் அந்த தீவிதியானது அவர்களை வனத்துக்கு செல்லுமாறு வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்ளுமாறு அவர்களை வைத்ததால் அவர்கள் இருவரும் வனம் சென்றதால் அந்த சகோதரரை நாம் பிரிந்து விட்டோம். அது மட்டுமன்றி நம்புவதற்கும் இயலவில்லை நல்ல தந்தையும் இழந்தோம், நம்பக்கூட முடியவில்லை. அவ்வாறு நம்பவே முடியாத வகையிலே நமக்கு மிகவும் நல்ல தந்தையாக இருந்த நம்முடைய தந்தை தயரதரையும் அவர் இறந்த காரணத்தால் நாம் இழந்து விட்டோம். செம்மையால் வான் சிவக்கும் அந்த செயல் சிறப்பும் இன்றியுள்ளோம். இந்த வானம் கூட தான் செய்யக்கூடிய செம்மையான செயல் என்கிற காலையில் கதிரவனை வரவேற்றும் மாலையில் கதிரவனை வழி அனுப்பியும் வைக்கிற அந்த செம்மை மிகுந்த செயல்களை வானமானது செய்கின்ற போதெல்லாம் காலையிலும் மாலையிலும் அது இன்பமடைந்து அந்த வானம் சிவந்து காணப்படும். ஆனால் நாம் அந்த வானத்தை போன்று செம்மையான செயல்கள் எதையும் நாம் இதுவரையிலும் செய்ததில்லை. அவ்வாறு எந்த ஒரு செம்மையான செயல்களும் நாம் செய்யாமல் இருப்பதால் செயல் சிறப்பு எதுவும் இதுவரையிலும் நாம் இல்லாமல் இருக்கிறோம். எம் முதலாம் நற்பணியாய் பணியாம் நன்மை செய்யும். அவ்வாறு செயல் சிறப்பு எதுவுமே இல்லாத நாம் செய்யக்கூடிய முதலாவது நற்பணி என்று நம்முடைய தந்தைக்கு செய்யக்கூடிய ஈமச்சடங்கு என்கிற இந்த பணியையாவது நல்ல முறையிலே செய்து முடிப்போம் என்று பரதன் தன்னுடைய தம்பியாகிய சத்ருக்கனிடம் கூறினான். இதுவே 979வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 980வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.